காங்கிரஸ் திமுகவை விடுவதாக இல்லை. திமுகவே காங்கிரஸ் வெளியே அனுப்பினாலே தவிர காங்கிரஸ் வராது. அங்கு கிட்டத்தட்ட கூட்டணி பத்தி அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு நீங்க வருவாங்கன்னு எவ்வளவு நாள் காத்துட்டு இருப்பீங்க? பொதுவா சமூக நீதி, அதெல்லாம் சமத்துவம், இதெல்லாம் பொது எல்லா கட்சியும் சொல்ற விஷயம். ஊழலற்ற ஆட்சிங்கிறது சொல்லாத கட்சியே கிடையாது. அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டணி தாவேகாவுடன் போனால் அது பெரும் அளவுல வெற்றியை தேடி தரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. கரெக்டுங்க. அதிமுக அட்லீஸ்ட் இன்னைக்கு பாஜக இருக்கு, அப்புறம் நாளைக்கு அன்புமணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 75-80% அன்புமணி அங்கதான் வராரு, அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதே மாதிரி நாளைக்கு தேமுதிகவும் வரலாம். சோ அட்லீஸ்ட் ஒரு கூட்டணி என்று ஒரு இருக்கிறது. இவர் கூட யார் இருக்காங்க? ஒரு 4 கட்சி சொல்லுங்க. தாவேகா என்ன செய்ய போறாங்க? அவங்க 15% ஓட்டு வாங்குவாங்களா, 20% ஓட்டு வாங்குவாங்களா? இதெல்லாம் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் தான். தாவேகா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது தான் இந்த எலெக்ஷனுடைய ஸ்டோரி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம். 26 தேர்தலை நெருங்கிட்டே இருக்கும். இந்த நேரத்துல டெல்லியில நடக்கக்கூடிய சில மீட்டிங்ஸ் தமிழகத்துல அரசியல்ல ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். நேற்றைக்கு செல்வ பிறந்தகை அவர்களும் டெல்லியில தான் இருக்காரு, நயினார் நாகேந்திரன் அவர்களும் டெல்லியில தான் இருக்காங்க. ஸோ அதிமுகவிலையும் இங்க ரீசெண்டா தான் பொதுக்குழுல முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அண்ட் பாஜகவுல இருந்து தேர்தல் பொறுப்பாளரா பியூஷ் கோயலை போட்டிருக்காங்க. இது எல்லாமே தமிழக அரசியல்ல என்ன செய்தியை உணர்த்துது சார்? இப்பவே தேர்தல் களத்துல எல்லாரும் தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்களா? நிச்சயமா. ஒரு தரப்புல கூட்டணி இன்னும் சரியா அமையல. அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது முழுமையா அமையாத ஒரு சூழல் இருக்கு. முழுமையா அமையாத ஒரு சூழல் இருக்கும் போது அவங்க அதை எப்படி முடிவு செய்ய போறாங்க, எந்தெந்த கட்சிகளை உள்ள இழுக்க போறாங்க, ஓபிஎஸ், டிடிவி அவங்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது, விஜய் எப்படி அணுக போறாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட். திமுக தரப்புல கிட்டத்தட்ட கூட்டணி ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஃபைனலான கூட்டணி. அதனால புதுசா யாராவது ஒரு கட்சி, உதாரணத்துக்கு மருத்துவர் ஐயாவுடைய பிரிவு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அவருடைய ஃபேக்ஷன் வருவாங்களா, அதெல்லாம் தான் பார்க்க வேண்டியிருக்கே தவிர 90% அவங்க ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகளோட அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. சோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் திமுக தரப்புல தொகுதி பங்கீடு பத்தி பேச தொடங்கலாம். ஏன்னா அவங்க கூட்டணி இஸ் மோர் ஆர் லெஸ் ஃபிக்ஸ்டு. வேறஸ் இந்த பக்கம் அவங்க தொகுதி பங்கீடு பத்தி பேசுற சிச்சுவேஷன்ல அவங்க இல்ல. தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கூட்டணியில இருக்கிற எவ்வளவு கட்சி இருக்குங்கிறத பொறுத்து தானே எவ்வளவு தொகுதிகள் ஒவ்வொருத்தருக்குன்னு வரும். சோ இவங்க அந்த கூட்டணி அமைப்பை பற்றி பேசுவதற்கு சென்றிருக்கலாம் திரு நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள். அந்த பக்கத்துல தொகுதி பங்கீடு அவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட பேச ஆரம்பிச்சுட்டதாதான் எனக்கு நான் கேள்விப்பட்டவர். ஓகே. சோ ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாங்க ஒரு சாதாரணமான ஒரு மீட்டிங் அப்படின்னு வெளியில சொன்னாலும் கூட 65 தொகுதிகளினுடைய பட்டியல் எங்கெங்கெல்லாம் பாஜக வெற்றி பெறதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்டியலை கொடுத்தாரு அப்படின்ற தகவலும் வெளியாகுது. அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல, 65 தொகுதியெல்லாம் பாஜகவுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. என்னுடைய எதிர்பார்ப்பு எத்தனை கட்சிகள் வருகின்றன அப்படிங்கறத பொறுத்துதான் எவ்வளவு தொகுதிகள்ல போட்டியிடுவாங்கன்ட்டு. ஒருவேளை தாவேகா போன்ற கட்சிகள் எல்லாம் வந்தால் நிச்சயமாக அது 30 தொகுதிகளுக்கு அதிகமாக பாஜக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. தாவேகா வரவில்லை என்றால் நிச்சயமாக அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ கூட அவங்களுக்கு 60 போட்டியிடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு வேட்பாளர்களே, வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் அந்த கட்சியில கிடையாது. சோ அதனால இது ஒரு அவங்களே லீக் பண்ணாங்களா, ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்காக அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். இல்லாட்டி வெறும் ஒரு தங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம 20-25 தொகுதியை தான் போட்டியிடுவோம்னா தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப டல் ஆயிடும்.
ஏன்னா ஓகே. எல்லா ஊர்லயும் அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த அவங்க தொகுதியில கட்சி போட்டியிடணும்னு எதிர்பார்ப்பாங்க. சோ அதுக்காக சொல்லியிருக்கோம். ஓகே. பட் ஆனா லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்னுடைய ஒரு கால்குலேஷன் அனாலிசிஸ் வச்சிருக்காங்கல்ல சார். 18% வாக்கு வங்கி இருக்கு பாஜக கூட்டணிக்கு அப்படிங்கிறது. அது இல்லாம ஒரு 70ல இருந்து 75 சட்டமன்ற தொகுதிகள்ல போன முறை நடந்த பார்லிமெண்ட் தேர்தல்ல இவங்க 2ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்ற கணக்குகள் எல்லாம் செல்லுபடியாகாதா? இதை வச்சுதானே ஒரு 65 சீட் கேட்கப்பட்டதா சொல்லப்படுது. இல்ல சென்ற முறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க, டிடிவி தினகரன் இருந்தாரு. சோ இவங்கெல்லாம் வந்து அந்த கூட்டணியில இருந்தாங்க. சோ அந்த ஓகே. 18% அப்படிங்கிறது பாஜகவினுடைய வாக்கு மட்டும் கிடையாது. கூட்டணி கட்சிகளுடைய வாக்கும் அதில் இருக்கிறது. அது இவங்களுடைய வாக்கு சுமார் ஒரு 11% அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சோ ஓகே. நீங்க உடனே வந்து அந்த அந்த கடைசி தேர்தல்ல வாங்கின பெர்சன்டேஜ வச்சுக்கிட்டு எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும்னு கேட்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆஸ் ஐ செட், முதலில் எவ்வளவு கட்சிகள் வரப்போறாங்க? அன்புமணி வராரா? அன்புமணி வந்தா நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி குறைந்தது அவங்க 20 சீட்டு கேட்பாங்க. 20 சீட்டு கொடுப்பாங்களா தெரியாது. பட் 20 சீட்டு நிச்சயமா அவங்க கேட்பாங்க. சோ அதே மாதிரி பிளஸ் அந்த 20 சீட்டும் பாமகவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏரியால கேட்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிமுகவுக்கும் பாஜகவும் ஒரே பகுதி கொங்கு மண்டலத்துல அதிக பலத்துல இருக்காங்க. சோ ரெண்டு கட்சியுமே கொங்கு மண்டலத்துல அதிகமா போட்டியிடணும்னு விருப்பப்படுவாங்க. சோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்கே உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் முதல்ல யாரெல்லாம் வரப்போகிறார்கள்? தேமுதிக வரப்போறாங்களா? ஏன்னா இதுவரைக்கும் அவங்க திட்டவட்டமா எந்த அறிவிப்பும் கொடுக்கல. சோ டிடிவி என்ன சொன்னாரு? பிப்ரவரிக்குள்ள கூட்டணி அமைச்சிருவோம் அப்படிங்கிறது. அப்படின்னா யாரோட கூட்டணி? திருப்பி என்டிஏக்கு வருவாரா? சோ நிறைய இந்த இந்த போர்டுல வந்து நிறைய பீஸ் இன்னும் எங்க இருக்காங்க, எங்க வரப்போறாங்கிறது நமக்கு தெரியாத இருக்கும் போது நம்ம இத வந்து என்டிஏ சைட்ல யார் எவ்வளவு போட்டிடுவாங்கன்னு சொல்றதுல லாஜிக்கே கிடையாது. ஓகே. 15ஆம் தேதி நடக்கவிருந்த ஆலோசனை கூட்டத்தை தேதி தள்ளி வைக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் சந்திச்ச அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களையும் சந்திக்கிறார். அப்ப இவங்க எல்லாம் கூட்டணிக்குள்ள அக்கமோடேட் ஆக போறாங்கன்னு எடுத்துக்க முடியாதா? பாமகவிலையும் கூட ஜி.கே. மணி அவர்கள் 2 பேரும் ஒன்றிணையணும், நான் கட்சியை விட்டு விலக தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒன்றிணையத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்க முடியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். அது சரியா இருக்கலாம் இல்ல தவறா இருக்கலாம். நான் கேள்விப்பட்டது வரை முன்பு இருந்த எதிர்ப்பு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற வேண்டும், ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த, கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி அவர்கள் இப்பொழுது அந்த பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் இறங்கி இருக்காரு. பிஜேபிக்கு வழங்கப்படும் கோட்டாவில் இருந்து அவர்கள் ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ இடங்கள் ஒதுக்கப்பட்டால் அதிமுக அதை வரவேற்காது. பட் அதை வந்து அப்செக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் நான் கேள்விப்பட்டேன். சோ முன்னாடி இருந்த எக்காரணம் கொண்டும் அவங்களுக்கு கட்சியில இடம் இல்லை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் கூட்டணியில உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய கோட்டா, நீங்க உதாரணத்துக்கு நீங்க அவங்களுக்கு 50 சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதிலிருந்து சிலர் டிடிவிக்கோ, சிலர் ஓபிஎஸ்க்கோ, சிலர் மத்தவங்களுக்கோ, இப்ப ஏசி சண்முகம் இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காரு, எல்லாருக்கும் ஒரு சீட்டு 2 சீட்டு எங்கேயாவது கேட்பாங்க. முழுமையா தெரியல. சோ இந்த மாதிரி கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஒரு இவ்வளவு சீட்டு பல்கா கொடுத்துடுறோம், நீங்க அதுல இருந்து அகாமடேட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற பொசிஷன் கூட அதிமுக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப பாஜக தரப்புல இருந்து இதுக்கு முன்னாடியே பாண்டா அவர்களை நியமனம் செய்திருந்தாங்க இங்க தமிழகத்திற்கான பொறுப்பாளர் அப்படின்ற இடத்துல. பட் இன்னைக்கு மீண்டும் பியூஷ் கோயலை நியமிக்கிறதன் மூலமா பாஜக என்ன சொல்ல வராங்க இல்ல என்ன ஸ்ட்ராட்டஜியை கையில எடுக்கிறாங்கன்னா 2021 அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்லயுமே பியூஷ் கோயல் வந்து இங்க ஒர்க் பண்ணிருக்காரு, அதை நம்ம பார்த்திருக்கோம். சோ அப்ப கணிசமா இங்க இன்னும் கூடுதல் எம்எல்ஏக்களை பெறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பாஜகவினுடைய வியூகம் என்னவா இருக்கு? ஒன்று, பாஜகவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹைரார்கியில பியூஷ் கோயல் வந்து ஒரு ஹெவி வெயிட் கம்பேர்ட் டு ஜெய்பாண்டா. ஜெய்பாண்டாவை ஒப்பிடும் போது பியூஷ் கோயலுக்கு பாஜகவில் அதிகாரம் அதிகம். சோ பிளஸ் ரொம்ப நாள் மத்திய அமைச்சரா இருக்காரு, பிளஸ் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், அவர் தொழிலதிபர்களுக்கெல்லாம் மிகவும் நெருக்கமாக கருதப்படுகிறார். சோ மொபிலைசிங் ஃபண்ட்ஸ் ஃபார் த பார்ட்டியும் அவரால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அவருடைய தந்தை வந்து பிஜேபியினுடைய ட்ரெஷரரா கூட இருந்தார், வேத் பிரகாஷ் கோயல் அப்படின்னு. சோ இப்போ
பியூஷ் கோயல் உள்ள கொண்டு வராங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்டர்பிரிட்டேஷன். அதுக்காக ஜெய்பாண்டா முக்கியமானவர் இல்லைன்னு நான் சொல்லல. பட் கம்பேர்ட் டு பியூஷ் கோயல், ஜெய்பாண்டாக்கு அவ்வளவு ஸ்டேச்சர் கிடையாது கட்சியில. ஸோ பிளஸ் அப்கோர்ஸ் அவர் பிஜேபிக்கே ரீசெண்டா சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த நபர் தான். ஸோ அவர் வந்து பியூஷ் கோயல் மாதிரி அவங்க அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து இருக்கிற கட்சி கிடையாது. ஸோ ஜெய்பாண்டா வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பியூஷ் கோயலை கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய கிளவுட் வந்து நிச்சயமா இந்த எலெக்ஷன்ல நம்ம பாஜக காட்டுறதுக்கான முயற்சி இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் இன்னொன்னு, காங்கிரஸ்னுடைய நிலைப்பாடு சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் 90% டிஎம்கேவினுடைய அலையன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் சின்ன சின்ன கட்சிகள், தேமுதிக மாதிரியான கட்சிகள், இல்ல பாமகவில இருந்து ராமதாஸ் தரப்பு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா பட் ஸ்டில் காங்கிரஸ்னுடைய அந்த மைண்ட் செட் வேவரிங்காவே இருக்கும். இல்ல கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இன்னும் தாவேகாவை விரும்புறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு முறையும். அவங்க யார வேணா விரும்பலாங்க. யங்ஸ்டர்ஸ் கட்சி தலைமை ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு, திமுக கூட்டணியில் தான் இடம் பெறுவோம் என்று. சோ யங்ஸ்டர்ஸ் விரும்பலாம். காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம் நினைக்கலாம், கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கலாம். அதை பத்தி எல்லாம் ஹைகமாண்டுக்கு அந்த முடிவு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. சோ இனிமேல் வந்து காங்கிரஸ் வந்து தாவேகாவோட வந்துடும். அதனாலதான் உடனடியாக ப. சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்கள் உடனே குதிக்கிறாங்க. இந்த மாதிரி பத்திரிகைகள் எல்லாம் செய்தி வரதெல்லாம் நம்ப வேண்டாம் நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாவேகான்னு சொல்லலைங்கிறது பட் எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன அர்த்தத்துல சொன்னாரு. சோ இதை எல்லாம் அதே சமயம் செல்வ பெருந்தகையும் சொல்றாரு. சோ நீங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் கூட்டணி, திமுக என்ன பொறுத்த வரைக்கும் சென்ற முறை கொடுத்த இடங்கள் மேபி ஒரு 2-3 இடங்கள் கூடுதலா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் குறைக்க மாட்டாங்க நிச்சயமா. போன வாட்டி போட்டியிட்ட இடங்களை விட இந்த முறை பெருமளவுல திமுக காங்கிரஸிடம் இருந்து சீட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பிளஸ் ஆர் மைனஸ் 2 to 3 சீட்ஸ் அவ்வளவுதான். ஓகே. அண்ட் விஜயோடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் சார்? ஈரோட்ல ஒரு மாநாடு திரும்பவும் நடத்த போறாங்க. மாநாடு அப்படின்னு சொல்றதை விட லைக் மக்கள் சந்திப்பு நடத்த போறாங்க. அண்ட் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு செங்கோட்டையன் அவர்கள். தொடர்ந்து பிரஸ் அட்ரஸ் பண்ணிட்டே இருக்காரு. தாவேகாவில் இணைஞ்ச பிறகு ஒரு ஸ்பாட்லைட் அவங்க மேல விழுந்துகிட்டே இருக்கு. அண்ட் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்லைட்டை தாண்டி ஒரு பொலிட்டிசைஸ் செய்யப்படுவாங்க இதன் பிறகு தாவேகாவினர் அப்படிங்கறதா செங்கோட்டையன் அவர்களுடைய இணைப்புக்கு பிறகு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? தாவேகா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது தான் இந்த எலெக்ஷனுடைய ஸ்டோரி. தாவேகா ஒரு வேளை அதிமுக பக்கம் வந்தால் நிச்சயமாக அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். இதை நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். தாவேகா தனித்து போட்டியிட்டால் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அது உருவாக்கும். தாவேகா என்ன செய்ய போறாங்க, அவங்க 15% ஓட்டு வாங்குவாங்களா, 20% ஓட்டு வாங்குவாங்களா, இதெல்லாம் வந்து அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் தான். அவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா ஸ்வீப் ஆயிரும். பெரிய வெற்றி பெறுவார்களா இல்ல ஸ்கிரேப் த்ரூ பண்ணுவார்களான்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப 4 மாசம் இருக்கு. பட் நிச்சயமா எட்ஜ் அவங்களுக்கு இருக்கும். திமுக கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டாங்க. ஓகே. இப்போ இந்த ஈரோடு மீட்டிங் பப்ளிக் மீட்டிங் அப்படிங்கிறது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சார்? ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்ததுக்கும் செங்கோட்டையன் அவர்கள், ஆஞ்சன் சம்பத் மாதிரியான மூத்த அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் இணைந்த பிறகு என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும்? இல்ல இவர் இப்போ வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு டெஸ்ட், ஓரளவுக்கு நல்லா ஆர்கனைஸ் பண்ணோம். அவருடைய ஏரியால நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங். ஆனாலும் இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கிரௌடு தான். அவங்க லிமிட் வச்சுட்டாங்க எவ்வளவு பேர் வரலாங்கிறதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பொதுக்கூட்டம் 2 லட்சம் பேர் வராங்க அந்த மாதிரி கிடையாது. ஸோ பட் இதுல என்ன, விஜய் யாரை திமுகவை வந்து அட்டாக் பண்ணுவாரு, பிஜேபி அட்டாக் பண்றாரா, ஏடிஎம்கே பத்தி ஏதாவது சொல்றாரா, இதுதான் வந்து உன்னிப்பாக மக்கள் கவனிப்பார்கள். பிளஸ் பல விஷயங்களில் அவங்க அதிகாரப்பூர்வமான கருத்து பெருசா தெரிவிக்காம இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மேட்டர்ல கூட விஜய் எதுவுமே இது வரைக்கும் சொல்லல. அருண்ராஜ் சொல்லி இருக்கிறாரு. பட் அதுவும் வந்து திமுக அரசை கண்டித்து பேசியிருக்கிறாரே தவிர திட்டவட்டமாக தீபம் அங்கு ஏற்றப்பட வேண்டும், தீபத்தூண்ல அப்படிங்கிற ஒரு பொசிஷனும் எடுக்கல. சோ விஜய் அவர்கள் அதை பத்தி வாயை திறக்கலாம். சோ இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி என்ன சொல்ல போகிறார், பிளஸ் அவருடைய திட்டங்கள் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. பொதுவா சமூக நீதி,
அதெல்லாம் சமத்துவம், இதெல்லாம் வந்து பொது எல்லா கட்சியும் சொல்ற விஷயம். ஊழலற்ற ஆட்சிங்கிறது வந்து சொல்லாத கட்சியே கிடையாது. சோ அதை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்ய போறாருன்னு நமக்கு தெரியாது. இதுவரை விஜய் உடைய பிரையாரிட்டிஸ் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அத வந்து ஓகே. விளக்குறதுக்கு தொடங்குவாரா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவை பெருமளவுல விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. கூட்டணிக்கு போனா வெற்றிக்கான சாத்தியங்கள் அதிகமாவே இருக்கு அப்படின்றீங்க. ஆனா காங்கிரஸையும் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப கூட்டணி அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு அரசியல் தெரியாதுன்ற விமர்சனத்தை கடந்து வந்திருக்காங்கல்ல இன்னைக்கு. அரசியல் இல்லைங்க. பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அப்படின்னு. அவங்க காங்கிரஸ் நம்பி காத்துட்டு இருந்தாங்கன்னா, அப்புறம் அவங்கள பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. ஓகே. காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட எந்தெந்த இடங்கள் அவங்களுக்கு திமுகவிடம் கேட்க வேண்டும்ங்கிற ஸ்டேஜுக்கு அவங்க வந்தாச்சு. ம். இன்னும் உட்காந்துக்கிட்டு திமுக விட்டுட்டு காங்கிரஸ் நம்ம பக்கம் வந்துரும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. காங்கிரஸ் ஓகே. திமுகவை விடுவதாக இல்லை. திமுகவே காங்கிரஸை வந்து வெளியே அனுப்பினாலே தவிர காங்கிரஸ் வராது. ம். அதனால அங்கு வந்து கிட்டத்தட்ட கூட்டணி இடஒதுக்கீடு பத்தி அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ உட்கார்ந்துகிட்டு நீங்க வருவாங்கன்னு எவ்வளவு நாள் காத்துட்டு இருப்பீங்க? கடைசியில நீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, விஜய் தலைமையை ஏற்று யார் வந்தாலும் எங்களுடன் கூட்டணி சொன்னீங்களா இல்லையா? எவ்வளவு பேர் வந்தாங்க? எவ்வளவு பேர் வந்திருக்காங்க சொல்லுங்க. ஒருத்தர் கூட வரலையே. அப்ப நீங்க அதே டயலாக் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு மீட்டிங்கா போயிட்டு வலுவான கூட்டணி அமைப்போம் நீங்க சொன்னா யாருமே வரமாட்டேங்கிறாங்க உங்க கூட. இல்ல அது 2 பேருமே சொல்றாங்கல்ல. அதிமுகவும் அதத்தான் சொல்றாங்க. வலுவான கூட்டணி அமைக்கப்படும்னு. இந்த பக்கம் தாவேகாவும் அததான் சொல்றாங்க. விஜய முதலமைச்சரா ஏற்று வலுவான கூட்டணி அமைக்கப்படும். கரெக்ட்டுங்க. அதிமுகல அட்லீஸ்ட் இன்னைக்கு பாஜக இருக்கு. அப்புறம் நாளைக்கு அன்புமணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 75-80% அன்புமணி அங்கதான் வராரு. அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதே மாதிரி நாளைக்கு தேமுதிகவும் வரலாம். சோ அட்லீஸ்ட் ஒரு கூட்டணி என்று ஒரு இருக்கிறது. இவர் கூட யார் இருக்காங்க? ஒரு 4 கட்சி சொல்லுங்க. யாருமே இல்லையே. ஓகே. அண்ட் சிக்கலே என்ன? உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதில் எல்லோருக்கும் சங்கடம் இருக்கிறதுங்கிறது தானே. டிடிவி சொன்னார் இல்லையா, ஆப்ஷன்ஸ் ஆர் ஓபன் போய் சேர வேண்டியதானே. ஏன் சேரல? அவருக்கு என்னமா அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டுட்டாரு, விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. அப்ப வேற எங்க போக முடியும்? அவர் திமுக போக முடியுமா? முடியாது. அப்ப எங்க போய் சேர்ந்திருக்கலாமே. சேரலையே. ஏன் அப்படின்னா இப்ப விஜய் தயங்குறாங்களா? விஜய தலைமையா ஏற்று போறதுக்கு தயங்குறாங்களா? இல்ல அதிமுக ஆப்ஷன் ஓபன் ஆகும் என்டிஏ கூட்டணி? அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டணி தாவேகாவுடன் போனால் அது பெரும் அளவுல வெற்றியை தேடி தரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஓகே. அதனாலதான் அவங்க ஹெசிடேட் பண்றாங்க. அண்ட் இவருடைய பொலிட்டிக்கல் இன்னிங்ஸ் வந்து எப்படி போகுதுன்னு இன்னும் அவங்களால கணிக்க முடியல. வாக்குகளை பெறுவார். பட் வெற்றிக்கும் கணிசமான வாக்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப காங்கிரஸ் திமுகவோட போனா அசம்பிளில ஒரு 10-15 எம்எல்ஏ இருப்பாங்க. ஆளுங்கட்சியா ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, இல்லாட்டி எதிர்கட்சியா இருக்காங்க, அது வேற விஷயம். பட் எம்எல்ஏன்னு ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்போ விஜயோட போயிட்டு ஒண்ணுமே இல்லைன்னாக்கா 20% வாக்கு. சரி, விஜய்க்கு நல்லது, காங்கிரஸுக்கு என்ன? அண்ட் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக இல்லாம போனா 10 எம்பியும் போயிடும். ஒரு எம்பி கூட ஜெயிக்க மாட்டாங்க. திமுக இல்லாமல் காங்கிரஸ் போனா அந்த இப்ப இருக்கிற 10 எம்பில ஒரு எம்பி கூட வெற்றி பெற முடியாது. கிட்டத்தட்ட எல்லோரும் டெபாசிட் இழப்பார். அப்ப நீங்க திமுக விட்டுட்டு போறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? விஜயோட போறதுல இல்ல. அதான் ப்ராப்ளம். ஓகே. அப்ப அதேதான் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்குமா? இல்ல, டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பிஜேபி, நான் கேள்விப்பட்டவரை பிஜேபி has told them to wait. அவர்களை அவசரப்படாதீங்க, நம்ம பார்த்து ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வரலாம், தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க இடம் பெற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வரலாம்னு சொன்னதாகத்தான் எனக்கு வந்த நியூஸ். அதனால அவங்க எந்த இபிஎஸ் ஒத்துப்பாரா? சரினா பொதுக்குழுவுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முக்கியமான ஒரு தீர்மானமே இதுதான் இருக்கு. என்ன தீர்மானம் சொல்லுங்க? கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான முழு அதிகாரம் முழு அதிகாரம் அதிமுக இபிஎஸ் இடம் கொடுத்திருக்கிறது.
அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஓகே. இப்ப இபிஎஸ் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது யாரோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க? அமித்ஷாவோட டிஸ்கஸ் அமித்ஷா பண்ணுவாரு. அவர்களோட. ம். அப்போ அமித்ஷா சொல்லுவாரு, இந்த மாதிரி விட்டுடுங்க, உங்களோட கூட்டணி இல்லன்னே வச்சுக்கோங்க, நாங்க எங்க கோட்டாக்கு நீங்க கொடுக்குற சீட்ல இருந்து நாங்க அவங்கள அகாமடேட் பண்றோம், நீங்க ஓகே. வேணும்னா அங்க வந்து கேம்பெயினும் பண்ண வேணாம், விட்டுடுங்க ம். அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்கலாம் இல்லையா? ஓகே. சோ அந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப டாக்மேட்டிக்கா இல்ல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் நமக்கு திமுக கூட்டணி அளவுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இல்ல, ம். ஒரு 5% குறையுது, டிடிவி வந்தாருன்னா ஒரு 1.5% வரும், ஓபிஎஸ் வந்தாருன்னா ஒரு 1/4% 1/2% வரும், இப்படிதான் அவங்க அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க இபிஎஸ் ஓட. சோ அதனால கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, ஓகே. அப்ப ஓவராலா 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? விஜய் சொன்ன மாதிரி தாவேகா, டிஎம்கே அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இல்ல டிவிகே வர்சஸ் டிஎம்கே என்று மாறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் திருப்பி ஒண்ணுதான், விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெற்றால் குறைந்தது 170 சீட்டுக்கு மேல அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மாற்று கருத்து கிடையாது. ஒருவேளை விஜய் தனித்து போட்டியிடுவேன் என்று தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக இன்றைய சூழலில், இன்னும் 4 மாதம் இருக்கிறது, அது கூட இப்போ எதுவுமே ஹசார்ட் கெஸ் பண்ண முடியாது, ஆனால் இன்றைய சூழலில் அது திமுகவுக்கு சாதகமாக அமையும், திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை அது உருவாக்கும். ஓகே. அப்ப பக்காவான பிளான்ஸ் போய்கிட்டு இருக்கு அதிமுக தரப்புல அப்படின்னாலும் கூட அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரதா இருந்தாரு, அது ரத்தாகி இருக்கு. ஒருவேளை வராங்க, எப்படியோ வருவாங்க, ரீஷெடியூல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரீஷெடியூல் பண்ணி வராங்க அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி உள்ளடக்கிய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்காக தான் இருக்குமா? அதுவும் ஒரு ஐட்டமா, ஒரு அஜெண்டா ஐட்டமா இருக்கலாம், அது மட்டும் இருக்காது. இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் ஃபர்மா ஃபைனலைஸ் ஆகலையே. அன்புமணி தரப்பு கூட நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பெல்லாம் ஒன்றும் வரலையே. சோ எல்லா கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 கட்சிகள், அவர்கள் சிறிய கட்சிகள் பிளஸ் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் கொண்டு வரணுங்கிறது தான் பாஜகவினுடைய நோக்கம். சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக திரு அமித்ஷா அவர்கள், ஏன்னா லோக்கலா பிஜேபி லீடர்ஸ் யார் பேசினாலும் அவங்க வந்து அவ்வளவு ஈஸியா அந்த கமிட்மெண்ட்டை வந்து அவங்களால கொடுக்க முடியாது. கமிட்மெண்ட் யாரால கொடுக்க முடியும்? அமித்ஷாவால கொடுக்க முடியும், பிரதமரால கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. யாராலும் கொடுத்தாலும் இவங்க அதை நம்புற ரேஞ்சில இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவரு வந்து, இன்ஃபேக்ட் போன வாரம் நான் பார்த்தது, ஒரு வாரத்துல மாதத்தில் 3-4 நாட்கள், அடுத்த 3-4 மாதங்களுக்கு அமித்ஷா இங்கதான் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட வந்தது. every 10 days he will be here for 1 day அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த முறை ஏன் சார் வரல, ஏன் தள்ளி போச்சு? இல்ல ஷெட்யூல் டைட்டா இருக்குமா, ஏதாவது ப்ரோக்ராம் வந்திருக்கும், இல்ல யாராவது சந்திக்கிறவங்க, இல்ல நான் அவைலபிளா இல்ல, நான் அடுத்த வாரம் வரேன், அந்த மாதிரி. இது ஆர்டினரி ஒண்ணு ஈவெண்ட், பெரிய ஈவெண்ட் வந்து ஒண்ணு இருந்து கேன்சல் ஆகி அந்த மாதிரி ஒண்ணு ஆலியே. அதனால ஜஸ்ட் மைட் ஹவ் பீன் a schedule issue. ஓகே. சோ கூட்டணி கணக்குகள் எப்படி மாறும் அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம டிசம்பருடைய மிட்ல இருக்கும், இன்னும் மேபி 2 or 3 வீக்ஸ்ல ஃபைனலைஸ் ஆயிடும். நம்ம நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இல்ல ஜனவரி எண்ட் பிப்ரவரி வரைக்கும் போகும். ஓகே, ஓகே, ஓகே. Thank you so much.